ஜிம்முக்கு போற எல்லாருக்குமே ஒரு நல்ல காஃப் மசில பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு மெயினான மசில நம்ம டார்கெட் பண்ணோம். அது என்ன மசில்னு சொல்றேன். ஷின் மசில் ஒர்க் அவுட். இது என்னடா புதுசா இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த ஜிம்ல கூட யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் நான் ஜிம்ல இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது இது என்ன மிஷின், எந்த மசிலுக்காக யூஸ் பண்ணுவாங்கலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மசில ட்ரெயின் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே வீக்லி டுவைஸ் அந்த மசில ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷின் மசில் எதுக்காக ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் அது எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றேன். அண்ட் லாஸ்டா இது எப்படி காஃப் மசில் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு அத்லெட்ஸ்க்கு ஷின் மசில் ஒரு மெயினான மசில். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன் எடுக்கும்போது, ஸ்பிரிண்ட் பண்ணும்போது அண்ட் இன்டென்ஸான ஒரு லெக் டே போடும்போது ஒரு சிவியரான ஷின் மசில் பெயின் வரும். ஒரு 10 நிமிஷம் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அப்படியே நின்றுவீங்க. ஆனா ஷின் மசில நீங்க கரெக்டா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த தொல்லை உங்களுக்கு இல்ல. சரி, அதுக்கு என்ன வேரியேஷன்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிபியா ரேஸ் மிஷின். இந்த மிஷின் உங்க ஜிம்ல இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்து வரதுல இந்த மிஷின் இல்லாம எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். இந்த மிஷின்ல சில பேர் ஸ்டாண்டிங் வேரியேஷனா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் சீட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் நல்லாவும் இருக்கும், அதுதான் கரெக்டான வேவும் கூட. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஷினை யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃப்ரீ வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுவே ரொம்ப ஹெவியா இருக்கும். வீக்லி டுவைஸ் ஆர் ட்ரைஸ் ட்ரெயின் பண்ணணும். 3 செட் தான் 15 ரெப்ஸ்க்கு. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடணும். அப்பதான் ஒரு நல்ல growth இருக்கும். இல்லனா வேஸ்ட் தான். இந்த மிஷின் உங்க ஜிம்ல இருந்தா அந்த ஒரு வேரியேஷன் தான், அதோட முடிச்சுக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்க லெக்ல பம்பும் பவுனும் சூப்பரா இருக்கும். சரி, இந்த மிஷின் இல்லனா என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஒரு ஸ்ட்ரைட் பெஞ்ச் இல்லனா ஸ்ட்ரைட்டா ஏதாச்சும் அலைன் பண்ணி வச்சுக்கணும். நான் வச்சிருக்க மாதிரி. அண்ட் அதுல நான் எப்படி சீட்டிங்ல பிளேஸ் ஆயிருக்கணும் அதே மாதிரி பிளேஸ் ஆயிக்கணும். அண்ட் நீயே ஸ்ட்ரைட்டா வைக்காம கொஞ்சம் மடக்கி வச்சுக்கணும். அப்பதான் அந்த மிஷின்ல கிடைச்ச ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த வேரியேஷன் நம்ம சாண்ட் பேக்கால இல்ல கெட்டில் பெல் யூஸால பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு வேரியேஷன் பண்ண சுத்தமா டைம் இல்லாத போது இந்த வேரியேஷன் பண்ணலாம். வால்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல டோவை மட்டும் ரைஸ் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு வேரியேஷன் அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. பட் டைமே சுத்தமா இல்லனா கண்டிப்பா பண்ணலாம். சரி, இப்ப நம்ம கதைக்கு வரேன். ஷின் மசில் ஒர்க் அவுட் எப்படி காஃப் மசில் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் பசங்க ஏதாச்சும் பண்ணி மைண்ட் மசில் கனெக்ஷனை கொண்டு வந்துடுறாங்க. பட் அந்த ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி சுத்தமா அவங்களுக்கு இல்ல. அது இருந்தா மட்டும் தான் நம்மளால ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் வெயிட்டை புஷ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம ஷின் மசில ட்ரெயின் பண்றோம். அதை ட்ரெயின் பண்ணும்போது ஆங்கிளோட ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். இதெல்லாம் கரெக்டா இருந்தாலே போதும். நம்ம காஃப் ஒர்க் அவுட் என்ன எஃபெக்டிவா போட்டு கெயின்ஸ் பார்க்கலாம். அவ்வளவுதான். ஒரு 15K போனதுக்கு அப்புறமா என்னோட காஃப் ஒர்க் அவுட் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் சொல்றேன். இன்னும் 4K தான் இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு பிகினரா இருந்து இந்த அளவுக்கு சைஸ் அண்ட் மசில் பில்ட் பண்ண என்னென்னலாம் பண்ணன்றத ஒரு சீரிஸா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு வெறியோட இருக்கிறவங்களா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய்.